السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லா, ஒரு உயர்தரமான கண்ணியமான மாதம் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஷஹ்ரு ரமதான், ஷஹ்ருல் குர்ஆன், ஷஹ்ருல் ரஹ்மா, ஷஹ்ருல் மஃபிரா, மஃபிரத்துடைய மன்னிப்பு கிடைக்கக்கூடிய மாதம், ரஹ்மத்துடைய மாதம். அதே மாதிரி பல பல பாக்கியங்களை அல்லாஹ் இந்த மாதத்தில் நசீவாக்கிறான். அதுதான் ஷஹ்ரு ரமதான். ரமலானுடைய மாதம் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு வசந்த காலம் என்று சொல்லலாம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வியாபாரத்திலேயாக இருக்கலாம், விவசாயத்திலேயாக இருக்கலாம், சீசன் ஒன்று இருக்குது. அல்லாஹ் இந்த மூமின்களுக்கு தந்த ஒரு சீசன் தான் இந்த ஷஹ்ரு ரமதான். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு இந்த ரமதானை கழித்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களே எவ்வாறு இந்த ரமதானில் ஆர்வம் ஊட்டினார்கள் இபாதத்துக்காக வேண்டி. அதில் ஆக முக்கியமான விடயம்தான் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 விதமான முக்கிய அமல்களை கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. அது அந்த 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 அமல்களை உலமாக்கள் எங்களுக்கு ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துகிறாங்க. குர்ஆன் சொல்லுது, ஆரம்பம் ரமதானுடைய மாதத்தை பற்றி பேசுகிற நேரத்திலே நோன்புக்கு முன்னால் குர்ஆன் பேசக்கூடிய மாதம் தான் விடயம்தான் ரமதானில் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆன் இறக்கின மாதம். குர்ஆனுடைய திலாவத் இந்த மாதத்தில் அதிகமாக ஓதுகிறது. குர்ஆன் திலாவத்தை நாங்கள் அதிகப்படுத்துறது, குர்ஆனை ஓதுறது மட்டுமல்ல, குர்ஆனை படிக்க முயற்சி செய்கிறது, குர்ஆனை கேட்குறது. தராவீஹுடைய தொழுகையில் சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு விதமான மஸ்ஜிதுகளில் பல விதமான முறைகளில் சில 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 மசாஜிதுகளில் முதல் 10 நாட்கள் ஒரு குர்ஆனை ஹத்தம் செய்வாங்க. முதல் 3 நாட்களில் ஒரு சில மஸ்ஜிதுகளில் குர்ஆன் ஹத்தம் செய்வாங்க. குர்ஆனுடைய மாதம். குர்ஆனை கேட்குறது, குர்ஆனை திலாவத் செய்கிறது. இன்றைக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது. அதிகமான பேர் கேட்குறது தான், நாங்கள் வெளியில் இருக்கிறோம், இன்றைக்கி உங்களோட குர்ஆன் ஆப் இருக்குது. அந்த குர்ஆனுடைய ஆப்பில் நான் எல்லோருக்கும் சொல்கிற ஒரு விஷயம்தான், அதில் 20 பேஜஸ் இருந்தால் ஒரு ஜுஸுல ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் 4 ஜுஸு ஓதினா, ஐந்து தொழுகைக்கு பின்னாலேயும் நீங்கள் ஒவ்வொரு 4 பேஜஸ் ஓதினாலும் ஒரு ஜுஸுவை மிக லேசாக முடிச்சு கொள்ளலாம். ஒரு ரமதான் முடிகிற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு குர்ஆனை ஹத்தம் செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். இதைத்தான் சஹாபாக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். அதனால் குர்ஆன் திலாவத்தில் நாங்கள் மிச்சம் முக்கியம் கவனம் செலுத்துறது. ஏன்னா குர்ஆன் ரமதானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. 2வது சஹருடைய விடயம். சுப்ஹானல்லாஹ், தஸஹரு இன்ன ஃபிஸ் சுஹூரி பரக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சஹர் செய்யுங்க, உங்களோட சஹருடைய உணவில் பரக்கத் செய்யப்பட்டிருக்குது. அது சஹருடைய உணவை நாங்கள் எடுக்கிற முக்கியமான ஒரு நேரம் தான். சிலவர்கள் நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறது 1 ஹவருக்கு முன்னால் அதானுக்கு ஆக மிச்சம் ஏர்லியாக நாங்கள் சஹருடைய உணவு எடுக்கிறது. சஹருடைய சுன்னத்தான முறை என்னென்னா, அதானுக்கிட்டே ஆகி ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு முன்னால் எங்களுடைய சஹருடைய உணவை நாங்கள் எடுக்கிறது. அது முக்கியமாக சுன்னத்தாக இருக்குது. சஹரை லேட்டாக்கி செய்கிறது, இஃப்தாரை ஏர்லியாக எடுத்துக்கொள்கிறது. சிலவர்கள் அதான் முடிச்சுட்டு மிச்ச நேரம் வேறு வேலைகளில் ஈடுபட்டிருப்பாங்க, அதுக்கு பின்னால் இஃப்தாருக்கு வருவாங்க. இதுவும் சுன்னத்துக்கு மாற்றமான விடயம். தஸஹரு இன்ன ஃபிஸ் சுஹூரி பரக்கா. சஹர் செய்கிறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹரில் பரக்கத் இருக்குது. அது சஹர் சாப்பிடுறது மட்டுமல்ல, ஒரு மனிதர் சஹருடைய உணவை வாங்கி கொடுக்குறாரு, அவர் அந்த செலவழித்த பணத்துக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். ஒரு பெண் அந்த சஹருடைய உணவை சமைக்கிறா, அவக்கும் அந்த பரக்கத்தில் பங்கு இருக்குது. சாப்பிட்றீங்களா, அந்த சாப்பாட்டிலையும் பரக்கத் இருக்குது. அதாவது ஆரோக்கியம், அது உடம்புக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. நீங்கள் பெரிய அளவில் சாப்பாடு இல்லாட்டியும் ஒரு ஈச்சப்பழம், ஒரு பால், ஒரு கிளாஸ் இதையாவது நீங்கள் உங்களோட சஹருடைய உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தாவது இஃப்தாருடைய நேரம் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். ஆரோக்கியமான சாப்பாடை கொண்டு நாங்கள் எங்களை இஃப்தாரை செய்கிறது. அது தண்ணியாக இருக்கலாம், ஈச்சம்பழமாக இருக்கலாம். ஆரோக்கியமானதை கொண்டு நாங்கள் முழு நாளும் வெறும் வயிற்றோடு இருக்கிறது. அதனால் நாங்கள் ஆரோக்கியமானதை கொண்டு எங்களோட நோன்பை திறக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபத்தர சாயிமன், யார் ஒரு நோன்பு ஆளிக்கு நோன்பு திறக்க வைக்கிறாரோ அவருக்கு ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி,
அவருக்கு உண்டான நன்மை இவருக்கும் அதே மாதிரி சமமாக கிடைக்கும்னு சொன்னாங்க. அவர் நோன்பு திறக்க வைக்கிறாரு, அவருக்கு நோன்பு பிடிச்ச நன்மை இவருக்கும் கிடைக்கும். அவருக்கு என்ன கூலிகள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அது இவருக்கும் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால் இஃப்தார் ஏற்பாடு செய்கிறது, அந்த இஃப்தாரில் நாங்கள் கலந்து கொள்ளுறது இது முக்கியமான விஷயம். அடுத்தது ஆக முக்கியமான விடயம், நாங்கள் எல்லோரும் கவனக்குறைவாக இருக்கிறது. இஃப்தாருக்கு முன்னால் துஆல் இருக்கிறது. நோம்பாளியுடைய துஆ மறுக்கப்படுவதில்லை. நாங்கள் துஆல கவனம் செலுத்தி அதை உட்கார்ந்து கொண்டு எவ்வளோ வேலைகளாக செஞ்சு கொண்டிருப்போம். ஆனால் இஃப்தாருடைய நேரம் வந்துட்டால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிடத்துக்கு முன்னால் நாங்கள் இஃப்தாருக்காக வேண்டி தயாராகிறது. அதை உட்கார்ந்து அல்லாஹ் இடத்துல முனாஜாத் செய்கிறது, அல்லாஹ் இடத்துல பேசுகிறது, எங்களுடைய முழு தேவைகளை முன்வைக்கிறது. நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இஃப்தாருடைய நேரம் அது நோம்பாளிக்கு முகிய சந்தோஷம். அவர் முழு நாளும் காலையிலிருந்து பசியிலிருந்து இஃப்தார் செய்ய உட்கார்றாரு. சுப்ஹானல்லாஹ், அவருக்கு முன்னால் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கி, அது ஒரு சந்தோஷமான ஒரு ஒகேஷன். 2வது தான் ஐந்த லிகாஇ ரப், அவர் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் கியாமத்துடைய நாளையில். சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ் இந்த நோன்பாளிக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம். அதனால் நாங்கள் துஆல கவனம் செலுத்துறது, எங்களுக்காக வேண்டியும் முழு மனித சமுதாயத்துக்காக வேண்டியும் துஆ செய்கிறதுல நாங்கள் முக்கிய கவனம் செலுத்துறது. அதே போல தான் தஹஜ்ஜுடைய தொழுகை. இது மற்ற நாட்கள் எங்களுக்கு கிடைக்கலாட்டியும் நாங்கள் அதிகமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ரமதானுடைய மாதத்தில். ஏனென்றால் சஹருடைய உணவுக்காக வேண்டி நாங்கள் எழும்போம். அதே நேரத்தில் ஒன்று சாப்பாட்டுக்கு முன்னால் அல்லது பின்னால் ஒரு 2 ரக்காத் ஸலாத்து தஹஜ்ஜுத் தொழுது கொள்ளுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் ஆக முக்கியமான ஒரு தொழுகண்டா அது ஸலாத்து தஹஜ்ஜுத். இது சாலிஹீன்களுடைய பழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சஹாபாக்களுக்கும் மிக வலியுறுத்தினார்கள். அல்லாஹ் அந்த நேரத்தில் அவங்களோட பேச்சை கேட்குறான். அல்லாஹ் அந்த நேரத்தில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் நடுநிசி அந்த நேரத்தில் நாங்கள் எழும்பி அல்லாஹ் இடத்துல கையேந்திர நேரத்தில் அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்படுறான். அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆக முக்கியமான வாய்ப்பு தஹஜ்ஜுடைய வாய்ப்பு இந்த ரமதானுடைய மாதத்தில் தான். அதே போல் திக்ருகளில் நாங்கள் ஈடுபடுறது. சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், இந்த திக்ரை அதிகமாக ரமதானுடைய மாதத்தில் செய்கிறது. இந்த திக்ருக்கு என்னென்ன நன்மைகள் வாக்களிக்கப்பட்டிருக்கோ அது இரட்டிப்பாக்க தரப்படும் அது ரமதானுடைய மாதத்தில். அதனால் திக்ரில் நாங்கள் கவனம் செலுத்துறது. அதே போல தான் கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கிறது. கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கிறது. இது ஆக முக்கியமான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 இஅ்திகாஃபை தவிர வேறு எந்த ஒரு அமலும் இல்லை. இதை நாங்கள் ஒவ்வொரு மஸ்ஜித்லேயும் உருவாக்கணும். இதை ஒவ்வொரு மஸ்ஜித்லேயும் நாங்கள் இதை ஹயாத்தாக்கணும். மாஷா அல்லாஹ், நிறைய மஸ்ஜிதுகளில் இதை செஞ்சு கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி நானும் இதில் ஒரு பங்குதாரியாக ஆகணும். சிலவங்க வேலைகளில் சோழிகளில் பிஸியாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவருக்கு இஃப்தாருடைய நேரத்திலேருந்து அடுத்த நாள் காலை ஃபஜ்ர் வரைக்கும் இருக்க முடியுமா, அவர் அதையாவது இருக்கிறது. ஏனென்றால் லைலத்துல் கத்ருடைய இரவு அது கடைசி 10 தேடிக்கொள்ளுங்க நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நாங்கள் அதை அடைஞ்சு கொள்ளணும்டா அதை இஅ்திகாஃபின் மூலமாகத்தான் சாத்தியப்படும். அதனால் இந்த அமல்களில் நாங்கள் கவனம் செலுத்துவோம்டா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களோட ரமதானை பரக்கத் செய்வான். அடுத்தது கடைசியாக சதக்கா. எல்லோரும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய விஷயம். ரமதானில் மிகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதுன் நாஸ், மிகப்பெரிய கொடையாளியாக இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொடைத்தன்மை காற்றை போல இருக்கும்னு சொல்லுறாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் எங்களை தேடி வாரது, எங்களை கேட்காம தன்னுடைய தேவையை மறைச்சி கொண்டிருப்பாங்க. அப்படியான மக்களை தேடி இந்த ரமதானுடைய மாதத்தில் எங்களால் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ சுப்ஹானல்லாஹ். இதை கொண்டு அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுறான். இதை கொண்டு உங்களோட வாழ்க்கையில், உங்களோட பொருளில், உங்களோட செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். உங்களோட கெட்ட நோய்கள்லேருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அதனால் சதக்கா, இது சதக்காவுடைய மாதம், மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதம், மக்களுடைய பசியை போக்கக்கூடிய மாதம். அதனால் நாங்கள் அனுபவிக்கிறதோடு, நாங்கள் என்ஜாய் பண்ணுறதோடு, மக்களோடு சேர்ந்து இந்த சதக்காவையும் நாங்கள் கொடுத்து மக்களை சந்தோஷப்படுத்துவோம். அல்லாஹ் இந்த ரமதானை மிக பெரும் பிரயோசனமுள்ள ரமலானாகவும் மிகவும் எல்லா கூலிகளும் பெற்றுத்தரக்கூடிய ரமதானாகவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ரமதானாகவும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஆக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.